Hello 12 CBSE students. So இன்னைக்கு physics chapter 1ல நம்ம இந்த question தான் discuss பண்ண போறோம். So 2 point charges 3 microcoulomb and 4 microcoulomb are kept in air. எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா xy planeல வச்சிருக்காங்க. சரிங்களா, இது உங்களோட x அண்ட் இது உங்களோட y. ஸோ இந்த வெர்டிசஸ்ல யாரை வச்சிருக்காங்கன்னா 3 மைக்ரோகூலும் வச்சிருக்காங்க அண்ட் இந்த பாயிண்ட்ல யாரை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோகூலும் வச்சிருக்காங்க இன் xy plane. Find the magnitude and direction of the net electric field produced at the origin 0,0 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை டயக்ராமா வரைங்க. சரிங்களா, xy plane வரைஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் y plane and this is your x plane அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உங்களோட 0,0. இங்க தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போறீங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸோ லெட் இட் பி திஸ் இஸ் 1, தட் இஸ் 0.1, 0.2, 0.3. அப்போ எங்க வச்சிருக்காங்க 0.3 meters, 0 இல்லையா, அப்போ இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா, this is 0.3, 0. சரிங்களா, அண்ட் செகண்ட் சார்ஜ் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா 0,0.3ல வச்சிருக்காங்க. அப்போ இது 1, இது 2, இது தட் இஸ் 0.1, 0.2, 0.3 இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா, என்ன சார்ஜ் இங்க இருக்கு, 4 மைக்ரோகூலும் இருக்கு. இங்க என்ன சார்ஜ் இருக்கு, 3 மைக்ரோகூலும் இருக்கு. சரிங்களா, இந்த பாயிண்ட்ல, இந்த 0,0ன்ற பாயிண்ட்ல என்ன நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடிக்கடிக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் கண்டுபிடிக்கணும், இல்லை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், இல்லை என்னது டார்க் கண்டுபிடிக்கணும், இவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அவங்களோட டைரக்ஷனை வரைங்க. இவருங்க என்னது, இவர் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இவருடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி அவுட்வேர்ட் இன் டைரக்ஷனாக இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ இவனை நான் வந்து E1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இவனும் என்னதான் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜா. ஸோ இவனும் எப்படி இருப்பான், ரேடியலி அவுட்வேர்ட் இன் டைரக்ஷன். பாசிட்டிவ் சார்ஜ்னாவே எப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வேர்ட் டைரக்ஷன். நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேன். சரிங்களா, அப்போ இவங்க ரெண்டு பேரும் 2 வெக்டர்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களோட ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும். ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் இ நெட். சரிங்களா, அண்ட் இந்த 2 வெக்டார்ஸ் E1 அண்ட் E2க்கு நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ ஹியர் இட் இஸ் 90 டிகிரி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இ நெட் விச் இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஸோ E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் ப்ளஸ் 2E1 E2 காஸ் 90 டிகிரி. சரிங்களா, ஸோ காஸ் 90 பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எவ்வளோ, 0. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த பார்ட் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். சரிங்களா, ரிமைனிங் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர். ஸோ E1 E2 எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டு பேரும் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, k q divided by r square, k q divided by r square. So k எவ்வளோ, 9 into 10 to the power of 9. q எவ்வளோ, first charge 3 into 10 to the power of -6 divided by distance எவ்வளோ, this is உங்களுக்கு மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 0.3 the whole square. சரிங்களா, அப்போ என்ன பண்ணலாம், இதை எலாபரேட் பண்ணுங்கள். 9 into 10 to the power of 9 into 3 into 10 to the power of -6. இவங்களை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 9 ஸ்கொயர் பண்ணுறேன், 9 into 10 to the power of -2 எழுதலாமா. ஏன்னா இந்த டெசிமல் அப்படி நகர்த்திக்கிறேன். 0.1 -1 வரும், அதை ஸ்கொயர் பண்ணும்போது 0.2 வரும். ஸோ 9 கெட் கேன்சல்ஸ். ஸோ இந்த சார்ஜை இந்த பவரை மேலே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா என்ன வந்துடும், 3 into 10 to the power of 9 into 10 to the power of, இவர் மேலே போனார்னா என்ன ஆகிடுவார், ப்ளஸ் ஆகிடுவார். சரி, அப்போ இதை வந்து 9க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், 11 மாற்றிக்கிறேன், இங்கே -6. ஸோ டோட்டலாக என்ன கிடைக்கும், 3 into 10 to the power of 5. எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே, SI யூனிட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியா, நியூட்டன் பர் கூலும். இது புரிஞ்சுதா பாருங்க உங்களுக்கு. ஸோ என்னோட E1 கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், E2 கண்டுபிடிக்கலாமா. அப்போ E2 கண்டுபிடிச்சா என்ன ஆகும், E2 which is equal to same kind of thing. So 9 into 10 to the power of 9 into charge என்னது 4 இல்லையா, 4 into 10 to the power of -6 divided by, ஸோ இதே வேல்யூ தான் வரப்போகுது, டிஸ்டன்ஸ் அதே தான். சரியா, ஸோ 9 into 10 to the power of -2
ஸோ என்ன ஆகும் 9 9 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த பவரை நீங்கள் மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 4 into 10 to the power of 5. ஸோ இதே பவர் தான் வரும். இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது. சரிங்களா, நியூட்டன் பர் கூலும். சரியா, அப்போ E1 E2 கிடச்சிருச்சு உங்களுக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? 3 into 10 to the power of 5 the whole square plus 4 into 10 to the power of 5 the whole squareன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர்ஸ் பண்ணிங்கன்னா 9 into 10 to the power of 10. சரியா, 5 plus 5 ஆகிடும். ப்ளஸ் 16 into 10 to the power of 10. ஸோ இப்போ இந்த 10 to the power of 10 வெளியே கொண்டு வந்துட்டால் நம்ம என்ன வந்துடும்? 10 to the power of 5ன்னு வந்துடும். அண்ட் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? ஸோ 25. சரிங்களா, 25. ஸோ யூ வில் பி கெட்டிங் வாட்? அப்போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் 5 இன்டூ 10 to the power of 5 நியூட்டன் பர் கூலும். ஸோ இது உங்களோட மேக்னிடியூட். சரிங்களா, அண்ட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், E1 இந்த டைரக்ஷனில் இருக்கான் அண்ட் E2. இப்போ E1 யார்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்காங்க, ரைட்டா? அண்ட் இவர் எப்படி இருக்காரு? நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கார். அண்ட் ரிசல்டன் எங்கே இருக்காங்க? திஸ் இஸ் யுவர் ரிசல்டன்ல. அப்போது நெகட்டிவ் எக்ஸ்ஒய் பிளேனில் இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் எக்ஸ்ஒய் பிளேனில் தான் உங்களோட டைரக்ஷன் ஆஃப் திஸ் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது. புரியுதுங்களா? தேங்க்யூ.